ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான பன்னீர் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி ஹேட்ஸ் அண்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை உங்களுக்கு தேவையான ஷேப்பில் அழகாக கட் பண்ணிக்கோங்க க்யூபாக. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்துட்டு அதில் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிட வேண்டாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பன்னீர்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பன்னீர் உடஞ்சிராமல் அழகாக ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இந்த பன்னீர் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா எண்ணெய் சூடானோடனே இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு அழகாக பொரிச்சு எடுத்துருங்க. எண்ணெய் ஃபுல்லாக நிறையா போட்டுறாதீங்க, அப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு கரண்டிலலாம் ஒட்டிக்கிட்டு மசாலாலாம் பிரிஞ்சிடும். இந்த மாதிரி அழகாக பொரிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனால் கூட அப்படியே கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.